பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய முகத்தை தேடுகிற, அவருடைய வார்த்தையை தேடுகிற, அவருடைய பிரசனம் தான் பெரிது என்று எண்ணி அவர் பின்னாக வர அத்தனை பேரையும் அவர் அபிரதமாய் ஆசீர்வதிக்கிறார். இதோ உங்களுடைய ஒரு புரிதலுக்காக அர்த்தமுள்ள தேடுதல் என்கிற ஒரு தலைப்பில் தேவனோடு இடைப்பட்டார். மீனிங்ஃபுல் சர்ச். ஆக இன்னைக்கு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லது எதை தேட வேண்டும் என்கிற காரியத்தை அறியாமல் இருக்கிறோம். இப்படி பல கேள்விகளுக்கு பதில் இந்த செய்தியில் அமையும் என்பது என்னுடைய விசுவாசங்க. ஆக அன்பானவர்களே, முதலாவது கவனத்தை சிதற பண்ணாமல் இந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை அவளோடு பாரத்தோடு கேட்பீங்களா? கடைசியில் ஜெபித்து முடித்த பிற்பாடு மற்றவர்களுக்கு இந்த அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் மறந்துடாதீங்க. இது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்குது. ஆக கர்த்தர் உங்களை தேடுகிறார். எஸ், நீங்களும் நானும் எந்த அளவுக்கு இறைவனாக, தெய்வத்தை தெய்வமாக, கடவுளை கடவுளாய் தேடுகிறோமோ அல்லது குறைப்பட்டு இருக்கிறோமோ தெரியாது. ஆனால் நம்மை தேடுகிற மெய் தெய்வன் உண்டு. அவர் பேர் தான் இயேசு. இதோ அவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை கேட்போமா? அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்களுக்கு தேவன் கூட ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, டைரக்டிவ் உங்களை கைட் பண்ணுவார், பர்ஃபெக்டாக கைட் பண்ணுவார். அதில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குமா நடக்காதா, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, இப்படி மனுஷிகமாய் போய் அல்லது மனுஷிக எண்ணங்களுக்கு இடம் தந்து அல்லது அந்த வஞ்சிக்கிற சாத்தானுக்கு வலுசர்பத்தின் ஆவிக்கு எல்லாம் செயல்பாடுக்கெல்லாம் இடம் கொடுத்து தங்கள் நேரத்தை, தங்கள் பணத்தை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய நல்ல ஐக்கியத்தை, நல்ல குடும்பத்தை சேதப்படுத்தி கொள்கிறவர்கள் ஏராளம். இன்றைக்கி காலகட்டங்களில் அப்படி தான் நிறைய நடக்கிறதாக தயவு செய்து சிந்தனை உள்ளவர்கள், பாரம் உள்ளவர்கள், இருதயத்தை கர்த்தருக்காக உண்மையாக ஒப்பு கொடுத்துருப்பீங்கன்னா இந்த தேவனுடைய ஆலோசனைப்படி நடப்பீங்களா? இங்கே ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அருமை தாசனுக்கு சொல்கிறாரு, நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட், என்ன பேர், அந்த தெருவுடைய காரியம் என்ன, எந்த நாட்டுக்காரன் எப்படியாக இருக்கிற அவன் பேர் என்ன, அதாவது தெரு பேரை சொன்னவர் அந்த மனுஷனாகிய பேருன்னு சொல்ல பவுல் என்று சொல்கிறாரு. சவுல் என்கிற பவுல், சவுல் இருவருமே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்கனால பவுல் என்கிறதான மனுஷனை குறித்தும் அவன் என்ன ஆக்ஷன், அதாவது அவன் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்கிற 3 காரியத்தையும் அவர் சொல்கிறார். இதை கேட்குற அன்பானவர்களே, தேடுதல், அர்த்தமுள்ள தேடுதல். அப்போ நீங்களும் நானும் அர்த்தமுள்ள ஒரு தேடுதலோடு இருப்போமானால் இந்த 3 காரியத்தையும் உங்களுக்கு அவர் கொடுப்பார். அப்போ வித்தவுட் நாலேஜ் அண்ட் விஸ்டம் we cannot find anything, isn't it? தேவனுடைய வெளிச்சம், அந்த ஞானம் என்கிற வெளிச்சம், தேவனுடைய அந்த தயவு என்கிற வெளிச்சம் நமக்குள் இருந்தால் தான் இப்படி நாம் மகிமையாய் காரியங்களை செய்ய முடியும். இதோ உங்களுடைய புரிதலுக்காக மனிதர்களாகிய நாம் அர்த்தமுள்ள தேடுதலை செய்கிறோமா? முதலாவது, யார் அந்த அர்த்தமுள்ள தேடுதலை செய்கிறார்கள்? நான் ஏற்கனவே சொன்னது போல் who are seeking meaningful things, அதாவது அர்த்தமுள்ள தேடுதலோடு யாரெல்லாம் இருக்கிறாங்க, are seeking wisdom and knowledge. தேவனுடைய காரியம் என்னவா இருக்குது சிந்தித்து பார்ப்போமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Proverbs chapter 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானமே முக்கியம், புத்தியை சம்பாதித்துக்கொள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழணும், ஆடம்பரமாக வாழணும், எல்லாரும் 4 பேர் நம்மளை மதிக்கும்படி நம்முடைய ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாத அல்லது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அல்லது பரிசுத்த வேதம் என்ன வேதம் சொல்லுதுன்னா, கர்த்தாவே உம்முடைய கட்டளையே எனக்கு விளக்கு, உம்முடைய வேதமே என் வெளிச்சம் என்கிற அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை தெரியாதவர்கள் இப்படிப்பட்டதான உலக ரீதியான காரியத்தில் அமிழ்ந்து போயிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய உள்ளத்தில் மெய்யான ஞானம் எப்போ வரும் தெரியுமா? அந்த ஞானத்துக்கு அஸ்திபாரமே மனத்தாழ்மை தாங்க. யாருக்கு அவர் போதிப்பாராம்? பால் மறந்த பிள்ளைகளுக்கு என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆக என் அன்பானவர்களை, வளர விருப்பம் உள்ள உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அர்த்தமுள்ள தேடுதல் யாருக்கு வெளிப்படும்? சொல்லப்பட்டிருக்கு, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள்.
இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு இந்த ஞானத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். இதை பெற்றுக்கொள்ளணும்னா ரெண்டாவது நமக்கு என்ன அவசியம் தெரியுமா? ஞானத்தை சஞ்சரிக்கிறவர்கள், ஞானிகளோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. we need that fellowship with wise people. இரண்டாவதாக அதுக்கான விளக்கம் எங்க இருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Proverbs chapter 13 verse 20. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். இன்னைக்கு உன் குடும்பம் நன்மையினால் நிரப்பப்படணுமா அல்லது நாசம் அடையணுமா? அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்க ஊழியம், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலை காரியங்கள் ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குது. நாளைக்கு டோன்ட் பிளேம் யுவர் ஃபேமிலி, டோன்ட் பிளேம் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர், ஆர் டோன்ட் பிளேம் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். உன் கணவனையோ, உன் மனைவியோ, உன் பிள்ளைகளையோ, உன் பெற்றோரையோ நீ பிளேம் பண்ணாது. டோன்ட் பிளேம் யுவர் பாஸ்டர்ஸ் ஆர் சர்ச் ஆர் டினாமினேஷன். எந்த ஸ்தாபனத்தையும் ஊழியரையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஞானவான்களோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஒரு தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டுங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு. அதே போல தான் இங்கே அருமையான வார்த்தை ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, ஞானங்களோடு சஞ்சரிக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா ஃபெலோஷிப் வித் வைஸ் பீப்புள். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் ஒரு வேளை செல்வத்தில் குறைந்திருக்கலாம், அவங்களே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அடைந்தவங்களாக கூட இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவர்களுக்கு ஒருவேளை உணவு கிடைக்கிறவங்களாக கூட இருப்பாங்க, உங்களை காட்டிலும் ஸ்டேட்டஸில் ரொம்ப லோவாக கூட இருக்கலாமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்களோடு ஐக்கியம் கொள்ள நீங்கள் தயக்கம் காட்டக்கூடாது. ஏன்னா யூ வில் லூஸ் யுவர் ஃப்யூச்சர். கர்த்தர் சொல்கிற வார்னிங் இது. எதிர்காலத்தை நீ இழக்கக்கூடாது. உனக்கு தேவன் வைத்திருக்க மகிமையான காரியங்கள் நீ இழந்துடக்கூடாது என்பதுக்காக சொல்கிற. தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள பிள்ளைகள் ஞானவான்கள், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களே அவர்கள் சிந்தையாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களோடு நீ சஞ்சரித்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல புத்தீனமான பேச்சு இருக்குது, புத்தியமான நடக்க இருக்குது, புத்தியீனமான செயல்கள் இருக்குது என்பது ஆவியான உணர்த்தி சீர்படுத்தி பக்குவப்படுத்துவார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக தேவன் விரும்புகிறது என்ன? கர்த்தர் அர்த்தமுள்ள தேடுதல் என்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவர் யாருக்கு இது சொல்றாரு? கடைசியாக வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Proverbs chapter 11 verse 30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன். இன்னைக்கு தேவன் உனக்கு தந்திருக்கிற படிப்பு, வசதி, அழகு, அறிவு, செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்துக்கும் ஒரே காரணம். The only reason God has blessed you in this world, in this universe, the only reason to save another soul. அதாவது ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணாதான், ஒரு ஆத்துமாக்களை இயேசு அண்டை திருப்பதா இவ்வளோ ஞானத்தையும் பணத்தையும் படிப்பையும் அறிவையும் கொடுத்துருக்க. அதனால் ப்ராப்பர் வகையில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவன் காண்கிறார் என்ற பயத்தோடு ஆத்மாதாயம் செய்வோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த 3 குறிப்பையும் மனதில் வைத்து தேடு, மனிதனை தேடு, பவுல் என்கிற ஒரு மனுஷனை தேடு, இந்த தெருவில் போய் அவனை தேடு என்று ஆவியானவர் சொன்னது போல இந்த நாளில் மிக தத்ரூபமாக பர்டிகுலராக என்ன செய்யணும் என்பதை அன்பு பிள்ளைகளுக்கு நீ சொல்லி தந்தீரப்பா. சொன்னது போல ஞானவான்களோடு சஞ்சரிக்கிற, அவர்களோடு பழகிற, அவர்களோடு காத்திருந்து ஜெபிக்கிற அல்லது ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு உணர்வை, தாகத்தை ஒவ்வொருக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆத்துமாக்களை அழிந்து போகிற ஜனங்களை ஆதாயப்படுத்தி தேவனண்டை திருப்புகிற அந்த பாரத்தின் கிருபையும் ஒவ்வொருக்கும் தாரும் அப்பா. நீ சொன்னது போல தகப்பனே, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதின்னு சொன்னீர். அந்த ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையை கட்டளையிடுவீராங்க. இப்பொழுதே சொல்லப்பட்ட வாக்கியத்தின்படியே ஆண்டவரே அர்த்தமுள்ள தேடுதலும் பிள்ளைகள் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கவும் கண்டுகொள்ளவும் நீ அருள் புரியும், பெற்றுக்கொள்ள தயவு பண்ணும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பாண்டவர்களே, அர்த்தமுள்ள தேடுதல் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.